ஜெபிப்பாங்க. ஆனா விசுவாசிங்களுக்கு சொல்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீ 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும், நீ 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும். அப்பதான் உன் கர்த்தரோட ஜெபத்தை கேட்பாரு. அப்பதான் உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அவங்கள வந்து திணிக்கிறதுனால விசுவாசிகள் வந்து இடரல் அடைறாங்க. இதனால ஐயோ 4 மணிக்கு எழுந்துக்கணுமான்னு சொல்லி டெய்லி என்ன பண்ணுவாங்க, அலாரம் வச்சு காலையில எழுந்துக்கவே முடியாம அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஃபீல் ஆகும், என்ன நினைப்பு வந்துரும். அதுக்கப்புறம் அவங்களால எழுந்துக்க முடியாததுனால, ஓ நம்மளால காலையில எழுந்து ஜெபிக்க முடியல, அதனால நம்ம வாழ்க்கையில மாற்றமே வராது போல இருக்கு அப்படின்னு அவங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு, நம்ம எழுந்து ஜெபிக்கல அதனால நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரல, இப்படிதான் இருக்கும் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை மாறாமலே போயிடும். அவங்க தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமலே போயிடுவாங்க. அவங்க ஜெபிக்கிறதே வந்து தடைப்பட்டு போகும் இந்த இடத்துல. அதுக்கு பதிலா நம்ம விசுவாசிகளை எப்படி நடத்தணும்னா, டெய்லி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் முதல் வேலையா கர்த்தருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை செய்ய ட்ரை பண்ணுவாங்க. 1 மணி நேரம் நீ கண்டிப்பா ஜெபிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றது தப்பு. ஏன்னா கர்த்தர் எந்த